ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த ஹோண்டா எக்ஸீடு ரேக் ராம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இது 2 ரேக் ராம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. வரேன், இந்த 2 ரேக் ராம் பூஸ் போட்டான் தெரியுதுங்களா. அதில் கழட்டின ரேக் ராம் இதோ வரேங்க, எப்படி ஸ்டக் ஆச்சு பாருங்க. ஸ்டக் ஆச்சு, பால் ரோல் ஆகல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் அழுத்தினா அந்த பக்கம் ஓடுது, அந்த பக்கம் அழுத்தினா அந்த பக்கம் ஓடியாருது பாருங்கள். இதுதான் இப்போ போயிடுச்சு. அதாவது எக்ஸஸ் சைடு, இந்த சைடு எக்ஸஸ் சைடு இந்த ரேக்ராம் அது சுத்தமாக ஜாம் ஆகி போச்சு. இது வந்துட்டு இன்லெட் சைடு சுமாராக இருக்குது. ஆனால் வந்துட்டு பால் ஒரு ஃப்ரீயாக சுற்றலை, கொஞ்சம் ஒரு மாதிரி அரைக்கிற மாதிரி நாய்ஸு. அதனால் 2 செட்டாக மாற்றிட்டேன் ரேக்ராமு. அப்புறம் இந்த வால் டோர் பேக்கிங்கு, ஓரிங்கு, ஆக்சிலேட்டர் கேபிளு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாம் வாங்கியிருக்கு. எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த டேங்கு சீல்டை கழட்டுறதுக்குள்ளே போதுமாக இருக்கும். எல்லாம் பிளாஸ்டிக்கு, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் கழட்டணும். பார்த்து பொறுமையாக கழட்டுங்க பாருங்கள். இப்போ கார்பரேட்டர் பார்க்கணும். இப்போ ஏன்னா ஏர் ஃபில்டர் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏர் ஃபில்டர் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அங்கே பாருங்கள், எல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி எப்படி பண்ணிருக்காங்க பாருங்கள். வாட்டர் வாஷ் பண்ணுறதே சரி கிடையாது. இப்போ கார்பரேட்டர் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே நண்பர்களே.